திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே உணவுப் பொருட்களிலே கலப்படங்கள் அதிக அளவிலே காணப்படுவது கண்டறியப்பட்டு கொண்டு வருகிறது. உணவு பதார்த்தங்களில் காணப்படுகிற இப்படிப்பட்ட போலியான கலப்பட பொருட்கள், இன்னும் ரசாயன பொருட்கள் நிமித்தமாக மக்களில் அநேகர் பாதிக்கப்பட்டு சில நேரங்களில் உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கிறது. சமீபமாக அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அப்படிப்பட்ட உணவு கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆயினும் தற்போது மக்கள் அன்றாடம் அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படுகிற பாலிலே ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் ரசாயன பொருட்களை கலந்து பாலை தயாரித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே குறிப்பிட்ட அந்த இடத்திலே நிலவி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புலந்த்சாகர் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள அமீர்பூர் என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே அங்குள்ள ஒரு குடோனிலே தண்ணீரிலே ரசாயனத்தை கலந்து அதை வைத்து பாலையும் பால் கட்டிகளையும் தயாரித்திருக்கிறார்கள். பாலாடை கட்டிகள், இன்னும் பாலை மிகவும் நேர்த்தியாக தயாரித்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய கும்பல் இதை செய்து வந்திருக்கிறது, கண்டறியப்பட்டிருக்கிறது. இதை குறித்த தகவலை அறிந்து கொண்டு உணவு பாதுகாப்பு துறையானது மிக வேகமாக செயல்பட்டு உணவுத்துறை நடத்தின அந்த சோதனை அடிப்படையில் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 3 அதிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 21,700 கிலோ எடையுள்ள ரசாயன பொருட்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 1 லிட்டர் ரசாயன பொருளிலே பால் தயாரிக்கப்பட்டு அது 500 லிட்டராக மாற்றப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் தண்ணீரிலே ரசாயன பொருளை கலந்து அதை 500 லிட்டர் பாலாக மாற்றியிருக்கிறார்கள். அதிலே இப்படிப்பட்ட கெமிக்கல் பொருட்களை சேர்த்து, ரசாயன பொருட்களை சேர்த்து இதை மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள் 20 ஆண்டுகளாக. இது நிமித்தமாக மக்களோடு உயிருடன் விளையாடி இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலிலே பொதுவாக தண்ணீரை கலப்பது நமக்கு தெரியும். அதே போல மாவினையும் கலந்து கெட்டியான தன்மையை உருவாக்க சில கலப்பட பொருட்களையும் கலக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆனால் தற்போது ரசாயனத்தை வைத்து தண்ணீரிலே கலந்து அதையே முழுமையாக பாலாக தயாரித்து விற்பனை செய்திருக்கிறார்கள் இந்த கும்பல். மக்களுடைய உயிரோடு கூட விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மிகவும் அதிர்ச்சிக்குரிய செய்தியை நாம் கேள்விப்படும்போது, உணவு பதார்த்தங்கள், அதுவும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களிலே கலப்படங்களை செய்து விற்பனை செய்வதன் மூலமாக மக்களுடைய உடல் நலம் எவ்வளவாக கேடுகளை சந்திக்கக்கூடும் என்பதை நாம் அறிந்து இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வரும் நாட்களிலே உணவுத்துறை கூடுதல் நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும், அதுவும் குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பால் மற்றும் இப்படிப்பட்ட பொருட்களிலே கலப்படம் நடப்பது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட, இப்படிப்பட்ட உணவு தயாரிக்கிற பொருட்களை தயாரிக்கிற இடங்கள் கண்டறியப்பட்டு சோதனை அடிப்படையிலே விசாரணை செய்யப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் கலப்படங்களை நாம் பார்க்க முடிகிறது. தாவரங்களுக்கு பயன்படுத்தும் உரங்களில் கூட கலப்படம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அசைவம் சைவம் என்று இல்லாதபடிக்கு எல்லா உணவுப் பொருட்களிலும் நச்சுத்தன்மை நிறைந்திருக்கிறது. இதை குறித்த ஜாக்கிரதையோடு கூட விழிப்புணர்வோடு கூட மக்களும் நடக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே இதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிவேகமாக
பணத்தை சம்பாதிக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிற இப்படிப்பட்ட கும்பல்களை கண்டுபிடித்து அவர்களை தடை செய்ய உரிய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்திய தேசத்திலே உணவுப் பொருட்களில் அதிகரித்து வருகிற கலப்படங்கள், நச்சுத்தன்மை எண்ணி பாரத்தோடு அதற்காய் ஜெபிக்கிறோம். மக்களுடைய உயிர்களை குறித்த கரிசனை இல்லாமல் மக்களுடைய உயிர்களோடு போராடக்கூடிய இப்படிப்பட்ட பணத்தை மட்டும் லாபகரமாக கொண்டு செயல்படுகிற கும்பல்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்பா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புலந்த்சாகர் மாவட்டத்தில் ஆண்டவரை கண்டறியப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவரே தண்ணீரிலே ரசாயனத்தை கலந்து அதன் மூலமாக 500 லிட்டருக்கு மேலான பாலை ஒரே லிட்டரில் உள்ள தண்ணீரிலே கண்டுபிடித்து அதை உருவாக்கி அதை மக்களுக்கும் விநியோகம் செய்திருக்கிறார்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொல்லி அந்த செய்தியை நாங்கள் வாசித்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இப்படிப்பட்ட உணவு பொருட்களில் காணப்படுகிற, அதுவும் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்தும் பாலிலே இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை நிறைந்த ரசாயன பொருட்களை கலந்து அது நிமித்தமாக ஆண்டவரே உயிர்கள் மீது கரிசனை இல்லாதபடிக்கு செயல்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உணவுப் பொருட்களிலே கலப்படம் செய்து விற்பனை செய்கிறார்களோ இப்படிப்பட்ட கும்பல்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்பா. நூதனமாக ஆண்டவர் தண்ணீரிலே ரசாயனத்தை கலந்து அதை பாலாக மாற்றி ஆண்டவரே தகப்பனே மக்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார்களே, எவ்வளோ பேர் இதிலே உடல்நல கேடினை அடைந்திருப்பார்கள். தற்போது வரையிலும் அது நிமித்தமாக உண்டாகிற ஆண்டவரே தகப்பனே சைடு எஃபெக்ட் எல்லாம் ஆண்டவரே எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கும், இதை குறித்த ஞானம் இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே இந்த காரியத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் எந்த விதத்திலும் ஆண்டவரே தகப்பனை துணை போகாதபடிக்கு இதை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட வரும் நாட்களில் முற்றிலும் இது தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.